பர்மிஷனோட கொஞ்சம் பரிகாரத்தை ஆரம்பிச்சிட்டுமா? தயவு செஞ்சு ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு பக்கம் ஜென்மத்துக்கு ராகு வரப்போகிறார், இந்த பக்கம் 7.5 சனியில் பாதச்சனி, பயணத்தில் கவனமாக இருக்கணும், 5 கிரகங்கள், அதே மாதிரி குருவும் சாதகமாக இல்லை அப்படின்னு அவங்களே கணக்கில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐயாரப்பர் கோவில் அப்படின்னு ஒரு கோவில். அங்கே கோவிலில் விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரசாதம் கொடுப்பாங்க, அதை கொடுப்பாங்க, தீர்த்தம் கொடுப்பாங்க, அது இதுன்னு எல்லாம் சொல்லலாம். ஆனால் இந்த கோவிலுக்கு உள்ளே போகும்போதே குங்குலியம் போட்டுட்டு தான் நீங்கள் கோயிலுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது ஒரு விதி. எந்த இடத்துல குங்குமம் சொல்லிட்டேன், குங்குலியம், அந்த குங்குலியத்தை நெருப்பில் போடுறீங்களோ அந்த ஊருக்கு யம தர்மனே வரமாட்டான் அப்படிங்கிறது ஒரு அதிசயமான உண்மை. அதனால் குங்குலியத்தை வாங்கிக்கோங்க. அந்த கோவிலுக்கு வெளியே இருக்கிற அந்த அக்னியில் அந்த குங்குலியத்தை போட்டுட்டு சுவாமியை போய் வழிபட்டுட்டு வாங்க. சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுங்க, வஸ்திரம் வாங்கி கொடுங்க, அன்னதானம் செய்யுங்க. இதை ரெண்டும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கும்பராசி நேயர்களுக்கு அது எப்படிப்பட்ட கிரக தோஷங்கள் இருந்தாலும் அத்தனையும் பஞ்சாக பறந்துவிடும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.